தூங்குறவங்கள எந்திரிக்கமா? முடிச்சிருக்காங்களா? ஆமா, தூங்குறவங்கள எந்திரிங்க. முருக பெருமானை பார்த்துட்டு அப்புறமா தூங்குங்க. சரி, முடிச்சிருக்காங்களா? முடிச்சிருக்கோம், தூங்குங்க. படுத்துருக்கங்க, குப்பரக்கா படுத்துக்கங்க, குப்பரக்கா படுத்துருக்கங்க, படுத்துக்கங்க. சுளுக்களுக்கு பிடிச்சிக்காம திரும்பி படுங்க. அப்படி நேரே படுத்துருக்காம. ஏய், எதுரா குறுக்கு பிடிச்சி. ஹலோ ஹலோ, யாரு? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ பாதம் அணிந்து கொண்டிருக்க எனக்கு நீ நல்லவரமருள்வாய் தேவா. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சத்யாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஆதி சிருஷ்டியாவது முதல் அசுரனுக்கும் தேவர்களுக்கு மரண காரணமாக அசுரமான சுக்கராச்சாரியார் சுரசியின் மாயை படைத்து அசுரனாக்க சிறையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் கால நிமலப்படி காசிமம் நிமிடங்கூடி முதல் ஜாமத்தில் சூரதமனையும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்கமகனையும், மூன்றாம் ஜாமத்தில் தாருகனையும், நான்காம் ஜாமத்தில் அஜமு என்றவனை பெற்றார்கள். அவர்களோ அரடை குருதமம் புரிந்து அகோர வரங்கள் பெற்று விமல வேக்கனை கர்வத்து பின்னார சமைத்து பக்தர்களை நிசித்து வந்தார்கள். மிகுந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சிவருமானை கண்ட முறையிட சிவருமானோ கோபத்தால் நெற்றிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்ப 6 தீப்பொறிகளையும் அக்னி வினாப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சிவாலி தாங்காது கங்கையிடம் ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலையில் உள்ள சரண மத்தியில் இறக்க அதன்படி அருவருமாகி அண்ணாதில் பலவா ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பலவதோர் வழியாக கருணைக்கு மோகலாறு இரணமும் உண்டு ஒரு திரு முருகன் உதித்தால் உலகமைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அதை உரைத்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரவதனும் அரக்கனை இருவராக பிளந்து ஒரு பாதி சேவர் கொடியாகவும் மற்றொரு பாதி மயிலாக உண்டு தேவ சேனாதிபதி பட்டமும் பெற்று தெய்வீ யானை மலர்ந்து என்னை நாடி நமத்தை கருள் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாவன பிரியர் பெரிய வைத்தவர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை பெற விண்ணே மணி ஓசைவர் முன்னே என்பது போல நாரதர் வருகிறார். விண்ணே அவருடைய கானம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம்.
மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ தமிழ் பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் பலரும் மனமுண்டோ மறப்பதுண்டோ முத்தமிழ் தெய்வமே தத்துவ தனிப்பொருளே எட்டு திக்கு மற்றும் எட்டுக்குடி விளவன் நாரதனின் அநேக வணக்கங்களை நாரத பிரம்மே வருக உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கைலாசம் மேலும் பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் முடியுமா? எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுக்க வேண்டும் பார்க்கின்ற பொழுது இனிதான சுரங்கான இசை எங்களுக்கு சிந்தைகள் என்னென்ன கண்டீர்கள்? எடுத்த குரல் கடலோக சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது நெய்ச்சோலை மத்தியிலே கந்தபெருமானுக்கு என்ற கனி ஒன்றை கொண்டு வந்தீர்கள். ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள், இன்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வந்தனால் கிடைத்தது ஒரு படை வீடு, இன்று கண்டு வந்தனால் கிடைக்க போவதற்கு பெருமை இருக்கிறது. கொண்டு வந்தனாலே ஒரு வீடு, கண்டு வந்தனாலே ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் உறத பார்க்கிற பொழுது தாங்கள் பார்த்திருக்கிறேன் என்றால் சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை முகத்தோடு இறங்கு மேடைகளை முருகனாக தொண்டு நடிக்கும் அன்புள்ளார் ஜெயபாண்டி அன்பனார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறது. வருகிற அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்திட்ட பாபன் கிராம கொழுந்துப்பட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்துடைய சார்பிலும் நாடகத்தை அமைத்துக் கொடுத்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜில்லா ரஞ்சித் அவருடைய சார்பிலும் நன்றிகளை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜில்லா ரஞ்சித் திருப்பத்தூர் ஜில்லாவே இல்லையே, சிவகங்கை தானே ஜில்லா. ஜில்லானா மாவட்டம் தானே, ஜில்லானா மாவட்டம். ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர். ஜில்லாங்கிறது ஸ்டைல் இல்ல, அது ஒரு மாவட்டம். திருப்பத்தூர் என்ன ஜில்லாவா? சிவகங்கை தான் ஜில்லா. சரி சரி, நீ மாவட்டமா? சரி சரி. சிவகங்கை விருதுநகர் எல்லாமே மொத்தத்துல முதல்ல வந்து ராமநாதபுரம் ஜில்லா அந்த மாதிரி ஜில்லா வருது. மங்கதிக்கும் தேர்கடலி மங்கதிக்கு மேலே நிற்கும் ஒரு பூங்கனிகை கண்டு பண்டம் பொறித்தே முருகா மாகனிக்கு தேக்கதலே முருகா முருகா நினைத்துக் கொள்வி முருகா முருகா பல ஆடல் காணீரோ விளையாடல் காணீரோ விளையாடல் காணீரோ மதுரையில் ராஜதோந்திர
பாடலில்தான் ஜீவன் வந்தது தேவன் தந்தது தேவன் தந்தது பதங்களில் பழவித சதிசுரமரமோ உடல்வழி வரும் மணிமொழி வரும் சரசவாசையோ சுரங்களில் புது சுகங்களை தரும் சாதியோ தேவனில் நாடலில்தான் தீபம் வந்தது தேவன் தந்தது தேவன் தந்தது கண்டுபடம் பொறித்தேன் அக்கனியை கிழமை கொய்யாமல் கொய்து அணைக்க ஒன்று கனி எப்படி சொல்லுங்க? கனியுடைய பெருமையில சியோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்க இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை கேட்கலாம். சுவைதரும் அப்படி என்றால் எதிரேறும் அந்த பச்சைகள் என்ன காரணத்துக்காக பறந்தோடுகிறது? காயம் என்று சொல்லக்கூடிய திரியரங்களுக்கு மெட்டாத உயரம், அப்படி எட்டாத உயரம் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எப்படி எட்டு மணிக்கு கும்மோண்டு வேலம் பார்க்கிற பொழுது தாங்கள் கண்டு வந்தது பெண் பார்த்து வந்திருக்கிறேன். ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறது. மீதி வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய இரண்டு பெண்களுக்கான வரகுணத்தின் பிரகாரம் அமுதவன் சொல்லக்கூடியவளை தெய்வயானி என்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்தில் மனமுடித்து விட்டு ஆக திருப்பரங்குன்றத்தில் பரிசா கொடுத்தீங்க. பார்த்து வந்திருக்கிறேன். ஆக வள்ளியை மனமுடிக்க வேண்டும். இப்படியே செல்லாமா? வேடுவராக செல்லுங்கள். மான்குட்டியை தேடி வந்ததாக வழக்குறீங்க. தாங்கள் கூறியபடி ஒரு வேடராக சென்று அந்த வழி வாதிட்டு கிடந்ததாக சென்று பாமாலை மாதிரி கையில் ரெண்டு பூமாலையோடு இருக்கிறேன். கையில இரண்டு மாலை, நாவில பாமாலை, 3 மாலைகள் வரக்கூடிய மிருகவருக்கு எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு செல்லுமிடமெல்லாம் வெற்றி வாகி சுடி வேண்டும். கல்யாணத்துக்காக தங்கள் சித்தமுடைய பாக்கியம். சென்றுவார்கள், சென்று வந்துருவார்கள். வெற்றிவேல் வீரவேல். செம்மீனே பாடலாம்ல. செம்மீன்லாம் எனக்கு தெரியாது. தருந்தாரு காசு எல்லாம் திருத்தணும்.
பார்த்து பாடவா? பார்த்துக்கிட்டு பாடவா? பார்த்து பாடவா? தெரியாது நான் எல்லாத்தையும் கேட்காத ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் கேட்குறேன். சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க. இருக்குல்ல, ரசிகர்கள் கேட்குறது வேற, நமக்கு பிடிச்ச பாட்டு இருக்குண்ணே. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச பாட்டு நான் பாட்டு பாடுவேன்ல, நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுங்கிறத நீங்கள் பாடணும். ஒரு சமையல்காரர் சமைக்கிறாருன்னா எல்லாத்துக்காக சமைச்சு கொடுப்பாரு, அவருக்கு பிடிச்ச உணவு இருக்குல்ல. அஞ்சரை வைங்கள, எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்றேன். அஞ்சரை 5:30 உங்காத கண்ணென்று ஒன்று இருக்கலாம். ஓகே. துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, இல்லை கண்டு உங்காத மனமென்று ஒன்று. பாட்டு பாடினா அவனுக்கெல்லாம் பிடிக்காது, பாவம். எனக்கு தான் பிடிக்கும். அதுதான் தப்பு. நீங்கள் பாடி முடிங்க, உங்களுக்கு கிளாஸ் சொல்லுதா இல்லையா? இல்லை, அவர் பாடும்போது ஏன் அப்படி பண்ணுறாரு? அப்படித்தான் அண்ணே, கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுவோமா? இது நாடு செழிக்கப்படும், நல்ல மழை பெய்யணும் தானே. அது இல்லைண்ணே, அது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. அது 4 பேத்துக்கு பிடிச்ச பாட்டு தான் பிடிக்கும். அது இல்லையா? பாட முடியாது. என்னவா? பாட முடியாது. ஏன்டா நீ வேற தண்ணி போடு, வேண்டா நாசம் பத்து போறவனே. 4 பத்தி வைங்க. ஓகே, தேங்க்யூ. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, உள்ளத்தின் சாட்சியம்மா. கவனிக்கூடாது. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாருமா? நதி வெள்ளம் தாண்டி விட்டால் நதி செய்த குற்றமில்லை, இது செய்த குற்றமில்லை வேறு யாரமா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்களெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, அது உள்ளத்தின் சாட்சியம்மா, உள்ளத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணங்கள் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறியவில்லை, ஒரு துளி வந்தமில்லை, அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை. தவறியும் வானம் மனம் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் நல்ல
சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம் அதுதான் உள்ளத்தின் சாட்சியம் அதுதான் உண்மைக்கும் சாட்சியம் தம்பி எக்கோ இருக்கா? எக்கோ போடு. ஹலோ ஹலோ நெல்கள் மறப்பதில்லை அது நினைவே இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை கண்களும் மூடவில்லை நெல்கள் மறப்பதில்லை ஒரு மடமாது உருகின்றானே உனக்கா புரியவில்லை ஒரு மடமாது உருகின்றானே உனக்கா புரியவில்லை இது சோதனையானது வேதனையாவும் உடையே கிடைக்கவில்லை துணையே கிடக்கவில்லை உயிராய் நின்றிருப்பேன் அது இருப்பினும் மறுத்திருப்பினும் எல்லோனி இருப்பேன் எல்லோனி இருப்பேன் மனப்பதில்லை அந்த நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கல்களும் மூடவில்லை கல்களும் மூடவில்லை மறப்பதில்லை பாட்டு முடிஞ்சு 1 மணி நேரம் இப்போ டிஷ்ஷிங்கிறான் இப்போ தான் முழிச்சிருக்கான் யாரா வாங்களேன் ப்ளீஸ் இப்போ யார் வர மணி மணி நீ வந்து லேசா காலல்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாகனி மலர்களில் அவள் மல்லிகை காலல்களில் அவள் வசந்தம் அரபகளில் அவள் மணிப்புறம் பாடல்களில் அவள் பாலாட்டு அரபகளில்
அவள் வசந்தம் கண்களிலே அவள் ஓவியம் காதல்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பது பிள்ளை பனி போல் வளர்ப்பவள் கேள்வி பால் போல் சிரிப்பது பிள்ளை பனி போல் வளர்ப்பவள் கேள்வி கல் போல் வளர்ப்பவள் கல் போல் வளர்ப்பவள் கவிஞனாக்கிறார் இல்லை அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் காதல்களில் அவள் மார்கழி மலர்களில் அவள் காலங்களில் அவள் வசந்தம் உங்களுக்காண்டி தான் பாடினேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் தான் தேங்க்யூ சொல்லணும். நீங்க தான் சொல்றீங்க. ராசமா போறேன். என்னமே மறவாதே என்னமே மறவாதே அந்த எங்கள் மறவாதே மறவாதே வாழ்வு சிறந்திட நலங்களெல்லாம் அருளும் மையாவதே நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்களெல்லாம் அருளும் மையாவதே நாட்டினிலே இசை அற்புதமான இடம், அழகான இடம், பெருமையான இப்படி இடத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தில் ஒளிசியும் நீண்ட செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. இத்தனை அற்புதமான இயற்கை எழில் சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தில் மனிதர்கள் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிவு செய்ய. இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், அந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ, மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் இந்த மண்ணில் வாடகை வீடு மாதிரி இருந்துட்டு காலிவனி போனேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது
எதையுமே கொண்டு வைப்பது கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதே கடைசியாக கூட வரும். நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியமும் பண்ணலாம். அதனால் முடிஞ்சளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்த்துட்டு போயிடணும் என்ற தன்மையிலே, ஆக இறைவனாக அப்படி கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாத என்ற தன்மையிலே எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கிறான் என்பதை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தாய், ஊருக்காக கொடுத்தாய். மண்குடிசை வாசலத்தான் பெண்கள் வர நிறுத்திடவா? மண்குடிசை வாசலத்தான் பெண்கள் வர நிறுத்திடவா? மாலை நிலா எதையெல்லாம் வெளிச்சம் பெற வருத்திடவா? உனக்காக புல் ஏற்காக உண்டு ஒருவோ தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தாய், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தாய், ஊருக்காக கொடுத்தாய். இல்லை இல்லோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை அம்மா. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது நல்ல போதும் போதுங்கள் வைத்து வாங்கள் பேரை வாழ்த்திவிடு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தாய், படுத்தவன் மேல் வலியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. எடுத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில்லடா. பலகாலமோ சிலவார வார உறப்போ தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தாய். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஊருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஆக இந்த திருமலை கொடுத்து வைத்திருந்தாலும் பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது காலம் கலியுகம், நாளை யுகம் கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாபரியுகம் நடக்கிறது. கலியுகம், கலியுகம்னாலே கடைசியாக அழியக்கூடிய யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த கலியுகத்தில் வாழ்ந்தாலும் கூட, கலியுகம் அப்படின்னாலே அநியாயம், அக்கிரமம், கொள்ளை ஆக நியாயத்துக்கு வேலை இருக்காது. அப்படிப்பட்ட கலியுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் தான தர்மங்களை செய்யுங்க. இந்த உலகத்திலே எத்தனையோ தான தர்மங்கள் இருந்தாலும் கூட சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம். முதல்ல பசின்னு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். 4 பொம்பளையை கொண்டாந்து ஆடை விட்டு 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 3 லட்ச ரூபா வேண்டு போகிறேன், அவனும் பத்தலைன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், நாங்களும் வாங்குகிறோம், நாங்களும் பத்தலைன்னு தான் சொல்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சாப்பாடு மட்டும்தான் நிறைந்த வாயோட போதும் போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அப்படிப்பட்ட அன்னதானத்தை இட்டு புண்ணியத்தை தேடுங்க. ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற நிலையிலே ஆக மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனா தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறார். எதில் போலே பொங்கிமலை விளக்கு கொண்டே ஓடுகிறார். படத்தில் வாழும் பறவைகள் போல் பாடி பறந்தே திரிகின்றார். படத்தில் வாழும் பறவைகள் போல் பாடி பறந்து திரிகிறார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. நீ மனிதனா தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. புல்லு பாம்பின்
போடும் விசத்தை உள்ளி கொடுக்க தெரிந்து கொண்டார் உள்ளதறிந்தோ பன்னிரத்தார் முடிய கெடுக்க புரிந்து கொண்டார் வெள்ளி படத்தால் வந்தாரை விலகி வாழ தெரிந்து கொண்டார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை மனிதரனா தெரிந்து கொண்டார் வாழும் வகை புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை ஆக மனித மனிதனாக வாழ வேண்டும் இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நாரத உரிய இடம் இந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த பாடலை பாராட்டி பேர் சொல்ல விரும்பாத நபர் திருவாரூர் ஆர்மனைஸ் கூடியிருக்கும் அன்பான TM அவர்களுக்கு இப்போ பாட்டு பாடினீங்கல்ல முதல்ல அந்த பாடலை பாராட்டி காலங்களில் AL மாணிக்கம் அவர்கள் நினைவாகவா AL மாணிக்கம் அவர்கள் நினைவாக 101 அன்பு பெலுத்துள்ளார்கள். அந்த பாடல் பாடியதற்கு அன்பளி பழங்கி அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம். இதுக்கெல்லாம் காரணம் இசைக்குழு காரணம், அதே போல் மைக் செட்டு இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் இந்த அன்பளிப்பு. மகிழ்ச்சி, நன்றி. காலத்தால் அழியாத காவியம் அது என்ன பண்ணு பேர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் ஏற்கனவே அன்பு பளித்திருக்கின்றார். அந்த அன்புள்ளத்திற்கு என்னுடைய சார்பிலே நன்றி. அதோடு அம்மா மரியாதைக்குரிய அம்மா அவர்களும் எனக்கு அன்பளிப்பு அளித்த பெருமை சேர்த்திருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய சார்பில் கலை குடும்பத்து சார்பில் நன்றி 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 கலந்த வழக்கத்தின் அன்போடு தெரியப்படுத்துகிறேன். நாரதர் உரிய இடம் இந்த மாதிரி இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் என்பதை ஒட்டு கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆளுகளும் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காரணம். ஒத்த கருள் ஊருக்கு ஆகாதுங்க. அதுக்கு மேல அப்புறம் சொன்னா வேற மாதிரி சொல்லும். பரவாயில்ல. ஆளுநர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இனிமையான குரல். ஆக குரலை கேட்கிற பொழுது இனிமையான குரலாக சாரீரமே ஒரு அழகாக இருக்கிறது என்றால் சரீரம் எந்த அளவிற்கு அழகாக இருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த பெண்ணுடைய குரலை கேட்கின்ற பொழுது இனிமையான குரல். ஆக வள்ளியினுடைய குரல் உடனே போகணும், பார்க்கணும். வள்ளியிடத்திலே காதல் வசனங்கள் பேசணும், காதல் கீதங்கள் பாட வேண்டும் என்ற துறையிலே ஆக எப்படிப்பட்ட காதல் கீதங்கள் அப்படி என்றால் சசகனி சபனி சோச சச சமகனி சபனி சோச நி சச பப்ப பாதமவா மம கம கம கமனி சகரி சோரி சப்த சுரதேவி உணரு நீ மருதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழும் கலைவில் ஒளி தீபம் ஏற்று கவிதை அரங்கேறும் கலைகள் பரிமாறும் தேகம் நாளும் கல்யாண ராகம் கொண்ட நினைவு சங்கீதம் பாடும் கவிதை அரங்கேறும் பாதம் தேடி அருள் பாவை என் ஆசை கோடி இனி காதல் பல்லாக்கில் ஏறி நாம் கலப்போம் உல்லாச ஊரில் தங்க தமிழோடு சொந்தம் இனி என்றும் திகட்டாத பந்தம் கவிதை அரங்கேறும் பல கலைகள் பரிமாறும் தேகம் 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 கைகள் பொன்னேடி கலந்து பல பொய்கை நாடும் இருந்து கைகள் பொன்னேடி கலந்து பல பொய்கை கொண்டாடும் இருந்து இனி சொந்தம் வேறொன்று எனக்கு அந்த சுகம் ஈடில்லை இதற்கு மனம் கலந்தை நதியான உவசை இனி எங்கே இவை
பழுக்கணிகள் பரிமாறும் தேரும் நினைவு சங்கீதமாகும் கவிதை ஆக இப்படியெல்லாம் காதல் வசனங்கள் காதல் கீதங்கள் பாடினாலும் கூட ஆக பெருமையான இடத்திலே ஆலோலம் சோ என்று அழகாக இசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது சிறப்பான அழகாக இருந்தாலும் கூட ஆக நிலவு குப்பாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ நீந்துகின்ற குரலோ நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ மாதுளையில் பூ போலே வளருகின்ற இதழோ மயங்குகின்ற விழியோ இளவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ உள்ளவுகின்ற அழகோ பாடி கொடுப்பதெல்லாம் இவள்தானோ இளவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ உள்ளவுகின்ற அழகோ பசங்கள் போல் வளைகரம் பள்ளி வரும் பூங்கொடியோ ஆகலில் தங்காக அமைந்தவனோ யானை செய்யும் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ இளவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ உள்ளவுகின்ற அழகோ ஒளியெடுத்து சந்தனத்து குரல் கொடுத்து கும்பரத்தில் மாட்டி வைத்த உடலை மெச்சமுள்ள அதிலிருக்க அச்சமுள்ள அதிலிருக்க படைத்தவரின் திறமையெல்லாம் உள்ளுமை பெற்ற அழகு என்பே ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ கையறைகள் இடமாறி குரலோ குரலோ யாரோ உயிர்ப்பு படித்த சபை செல்வ காரணத்தினாலே
என்ன போகுது, எதுக்குள்ள போகுது, எப்படி போகுது? எனக்கு சொந்தமானது. சொந்தமானது என்னது? அதான் சொல்லிட்டேனே. என்னது? எனக்கு சொந்தமானது. அதான் என்னதுன்னு கேக்குறேன். எனக்கு சொந்த மானது. மானு மானு மானு. மானா? மானா? ஆமையா. ஓஹோ. மானை பார்த்து வந்தீங்களா? மானை பார்த்தே விரட்டிய மாடு ஓடி வந்து உடைய வனத்துக்குள்ள உள்ள போயிடுச்சு. இதுக்குள்ள? ஆமாங்க. சத்தியமா? உண்மைதான். ஆமா. எப்படி அப்படி காலையில 5 மணிக்கு மேல வந்து போய் பேசுறீங்க? ஏன் என்னையா? என்ன போய் பேசுறாங்க? அப்புறம் என்ன? மாடு போயிருக்குன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? மானை பார்க்கும்போது எனக்கு குறை சொல்றீங்க. மாடு உள்ள போயிருக்கு அப்படி நான் சொல்றேன். உள்ள போயிருக்குன்னு எப்படி ஆதாரமா சொல்றீங்க? என்னையா கண்ணால பார்த்தேன்யா? கண்ணால நான் பார்க்கலையே. பார்க்கறதுக்கா நான் பார்க்க சொல்ல முடியுமா? ஓஹோ, நீங்க மானை உள்ள விட்டுறதுனா நான் ஒத்துக்க முடியுமா? வராதவன் வந்து சொல்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இருக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது. தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க ஏதோ வம்பளுக்கு இங்க பாருங்க, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். முதல்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நானும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். கொஞ்ச நாள் லூசு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எங்க அம்மா சொன்னது சரியா போச்சு. வீட்டை விட்டு பிறப்பில எங்க அம்மா சொன்னாங்க, டேய் மகனே மற்ற 4 மாதிரி இல்லாம ரொம்ப பொறுமையா போயிட்டு வராங்க. ஏமான்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, உண்மைடா, நீ வேட்டைக்கு புறப்படுற பொழுது ஒரு அசதியில ஒரு தூக்கத்துல ஒரு கனவு. என்னமா கனவுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, நல்ல கனவுண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். சரி, கெட்ட கனவுண்டா சொல்ல முடியுமா? கெட்ட கனவுனா என்ன? கெட்ட கனவு இருக்குல்ல, இப்ப நல்ல கனவு இருக்கு, கெட்ட கனவு இருக்கு. சரி. ஏன்னா இப்ப படுத்திருந்தேன், என்னமோ தெரியல, சாக்கு நிறைய பணத்தை கொண்டாது என் மேல கொட்டுறது மாதிரியே இருக்குன்னா 4 பேரை கூப்பிட்டு சொல்லலாம், பணமா என் மேல கொட்டுதப்பா அப்படின்னு சொல்லலாம். வேற கனவு வேண்டா சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு அந்த கனவா தேவை. அந்த நினைப்புலயே படுத்திருந்தா அப்படித்தான் வரும். சரியா? ஓகே வருவே. ஆமா. ஆக ஒருத்தருக்கு ஒரு கனவு. அந்த மாதிரி கெட்ட கனவு நாங்க சும்மா சொல்லுங்க மானே. அப்பதான் நாங்க ஒண்ணுமடா, இன்னைக்கு நீ வேட்டைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அறை இருக்கேன், உன்னை வழிமறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரி இல்லாம இருப்பேன். ஒரு ஆள்கிட்ட சரியா சொல்றீங்க. தலையில ஊதா நேரத்துல துணி போட்டிருப்பேன், ரோஸ் நேரத்துல எல்லாமே போட்டிருப்பேன். அவன் தேவையில்லாம பேசி நீ கோவப்பட்டு கையில வச்சிருக்க அம்ப வச்சு அவன் வாயிலேயே குத்துறது மாதிரி கனவு கண்டா. ஐயா பார்த்து போயிட்டு வாடா. நாங்க வேணாம்ல, நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அப்புறம் வாங்க. எதுக்கு? நீங்க இருக்குன்னு சொல்ல, நான் இல்லைன்னு சொல்ல. ஆமா, இது தேவையில்லாத பிரச்சனை. ஆமா ஆமா. அப்புறம் அடிதடி வரும், அப்புறம் வாய் தகராறு வரும். சரி. அப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் கை நீட்டுற மாதிரி வரும். அப்படியெல்லாம் வருமா? அப்புறம் மண்டை மலியெல்லாம் உடைச்சு ரத்த பலியெல்லாம் விழுந்து போயிடும். என்னையா ஒரு மானுக்காக வாயா அப்படி? தேவையில்லை. சரிங்க, நான் கேட்கிறேன், பொருள் உங்களுடைய பொருள். என்னுடையது. இந்த இடம் யாருடைய இடம்? உங்களுடையது. எங்களுடைய இடம். ஆமாங்க. வேட்டைக்கு வந்தது யாரு? காவலுக்கு வந்தது நீங்க. நான் தானே. ஆமையா. மானை எங்க பாத்தீங்க? அப்படி கேட்கணும். ஒரு நியாயமான காவலாளி மானை எங்க பாத்தீங்கன்னு கேட்கணும்ல. எங்க பாத்தீங்கன்னு கேட்கணும்ல. தா தெரியுது பாருங்க. தா தெரியுது பாருங்க. என்னது? ஆமா. என்ன தெரியுது? வேப்ப மரம். அதுக்கு நேரா மேல பாருங்க, அது கோயில் இருக்கு. இங்க பாருங்க, மேல தெரியுது பாருங்க. இதுவா? அந்த லைன் போகுது. அது இல்லையா? அந்த தெரியுது பாரியா? மலை மலை மலை, 2 மலை, ஒரு பெரிய மலை, இன்னொரு சின்ன மலை தெரியுதா? என்ன 5:30 மணிக்கு வாங்குற காசுக்கு பிராடு பேசுற வாரியா? என்ன ஏயா? கொளிஞ்சி பட்டில மலை இருக்காக்கு. 2 மலைக்கு இடையில தண்ணி துடு 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 துடுன்னு வருது பாரு. ஐயா என்ன உங்க பேச்ச அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த பக்கம் அப்படியே திரும்புங்க பாப்பா. நம்ம திரும்பியாச்சு. இந்த பாத்தியால மலைய? ஆமாங்க. இங்க மலை இருக்கு. சரி. இங்க மலை கிடையாது. மலை மட்டும் இல்லையா? மலை இருக்கா? ஆமா. இந்த வத்தாத நதி தொறு தொறுன்னு தண்ணி ஊத்திக்கிட்டே கிடக்கும். வெள்ளையா 2 இருக்கு. அது என்ன வாத்தான் கொக்கா? கொக்காவா? இல்லையா கொக்கா. அது வந்து பிராய்லர் கோழி. வெள்ளையா இருக்கு. ஆமா ஆமா. அது என்ன மரம்? உயரமா? அந்த மரமா? அது வந்து தென்னை மரம். ஒரு காயை கூட காணா. காய் எப்படி வைக்கும்? குருட்டு போய் கூறு கட்ட குருட்டு போய் எங்க அப்பே கொண்டு போய் உச்சி மலையில வச்சா மலையில இருக்கிறதுனால காய்க்கலையா? சரி சரி சரி. தண்ணி நீரோட்டம் குறைவா இருக்கு. ஆகப்ப உங்க மலை எல்லாமே இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இந்தாங்கிட்டு மயில் இருக்கா? இந்த மயிலுக்கு கழுத்துல சுளுக்கு ஒரு பக்கமா திரும்பின வகையிலே தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்றப்ப நாங்க நம்புறோம்ல. ஆமா, நீங்க சொல்றப்ப நம்புறோம்ல. நாங்க சொல்ற மாட்டியா நம்ப மாட்டீங்க? இங்க இல்ல, நம்ப முடியாது. இங்க இருக்கு, நீங்க நம்பணும். உங்க மலை எல்லார் கண்ணுக்கும் தெரியும். சரி, எங்க மலை யாரு கண்ணுக்கு தெரியும்? யாரு கண்ணுக்கு? உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு போய் பேசாமல் யார் வாழ்கிறார்களோ சரி, அவங்க கண்ணுக்கு அந்த மலை தெரியும். யாரு கண்ணுக்கு தெரியாது? அடுத்த முண்டாட்டி அனுபவிக்க நினைக்கிறது, அடுத்த சொத்து அனுபவிக்க நினைக்கிறது, கொள்ள கொள்ள கற்பழிப்பு. ஏன் முறதவரி எவன் மாமியால வச்சிருக்கானோ அவங்க கண்ணுக்கு மலை தெரியாது. இப்ப பாரு. அதே அப்ப எத்தண்டி மலை? முதல்ல மலை இல்லை நீங்க, அதுவும் 3 மலை இருக்கு அடுக்கடுக்கா. என்னையா முதல்ல மலை இல்லை நீங்க, இப்ப 3 மலை இருக்குன்றீங்க? நான் கேக்குறேன். சரி, மலை இல்லைன்னு சொன்னா மாமியால வச்சிருக்க முடியாயா? ஆக மலை இருக்கு. இருக்கு. மலைக்கு சொந்தக்காரன், வெளிமலைக்கு சொந்தக்காரன். ஆமாங்க. மாடு உள்ள போயிருக்கு. மாடு உள்ள போயிருக்கு. மாடு உள்ள போனமானா ஆண்மானா பெண்மானா? பெண்மான். பெண்மான். பெண்மான் எப்படி பாத்தியா? பெண்மான் எதை வச்சு சொல்றீங்க? நல்லா கேக்குறாரு, நல்லா புடிச்சு கேட்கணும்.
கேள்வியை பிடிச்சு நல்லா கேக்குறீங்களே. ஆமா ஆமா ஆமா. அப்ப யார் என்னை விட்டுட்டு டீ குடிச்சாங்களோ அம்பிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்படியா? பெண்மான்னு எப்படி பாத்தீங்கன்றீங்களா? ஆசைப்பட்டு கேட்டதை கொடுக்காத மனுஷங்க என்ன பண்றீங்க? பெண்மான்னு எப்படி பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? ஏயா பெண்மான்னு எப்படி பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்க? சரி நான் கேக்குறேன், நீங்க ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா? சந்தேகமா இருக்கா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆம்பளைதான். எதை வச்சு சொல்றீங்க? அத வச்சுட்டியா? அதுல என்ன அறிகுறி இருக்குல்ல, கேள்விங்கிறது பதில் இருக்குல்ல, அப்ப நீங்க ஆம்பளைன்றீங்க. ஆம்பளை கிடையாது. நீங்க சந்தேகப்பட்டு எனக்கு கிடையாதுன்னு சொல்லாதியா? இல்லையா, ஊர்ல சிங்கப்பூர்ல நாடகம் பாத்துக்கிருக்காங்க. என்ன நினைப்பா? நீங்க பொம்பளை பிள்ளை. இல்ல இல்ல, நீங்க பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. எனக்கு தான் தெரியும் நீங்க பொம்பளை பிள்ளை. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அழகுறத தொட்டு பார்க்க சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை ஏன் சொல்றேன்? ஏன் நீங்க யாருக்கு பிறந்தீங்க? நான் பிறந்ததா? நான் பிறந்தது எங்க அம்மாவுக்கு. உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. அந்த பொம்பளை பிள்ளை. ஓ அப்படி சொல்ல வரீங்க. அந்த பொம்பளையுடைய பிள்ளை. அப்படியா? ஆமா. அதனால பெண்மான் குட்டி போட்டதா குட்டி போடாததா? குட்டி போடா பாத்தீங்களா? குட்டி போடாத புருவத்தரமான மாடு. அதை எப்படி குட்டி போலின்னு ஓடும் பொழுது எப்படி பாத்தீங்க? மாடு விரட்டிய மாடு ஓடிச்சு பாத்தீங்களா? குட்டி போடுறதா குட்டிக்கு ஏதாவது ஆபத்தான்னு திரும்பி பார்த்திருக்கும். சரி. திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிச்சுல. அத வச்சு. ஆமா. பாலே பாலே பாலே. இந்த மாடு சென பிடிச்சிருக்காரு பாத்தியாளா? இல்ல இல்ல இல்ல. ஏன்? அந்த பருவம் பக்குவம் எனக்கு தெரியும். ஆமா. சென பிடிக்கல. இல்ல. செனைக்காது திரிதான்னு பாத்தியாளா? அந்த நோக்கம் இருக்கா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சா? என்னைய பார்த்தோம்னா கொஞ்சம் நோக்கம். கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா? எந்த மாடு கொம்பு இருக்கும்? ஆண் மானுக்கு கொம்பு இருக்கும். பெண் மானுக்கு கொம்பு இருக்காது. நான் பார்த்தது பெண் மானு கொம்பு இருக்கு. கொம்பு இருக்கா? அப்ப இருட்டுக்குள்ள பாத்தியாளா? கொம்பு இருக்கியானா? இருட்டுக்குள்ள பாத்தியாளா பகல? இப்ப தானியா இப்ப பார்த்தா அது எப்படியா கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? கொம்பு இருக்குன்றல்ல. எவ்வளவு நீளம்? பெண் மானுக்கு கொம்பு இருக்காதுல. நான் பார்த்த பெண் மான் தானே கொம்பு இருக்கு. அப்ப அது ஆண் மானத்தே இருக்கு. இல்ல. நீங்க தடவி பாத்தியாளா? நல்லா தடவி பாத்தியாளா? பெண் மான். பெண் மான் தானே. அரை அடி இருக்கு. எவ்வளவு நீளம்? அரை அடி. அரை அடி. கொம்ப அடியில ஒடிப்பியலா நுனியில ஒடிப்பியலா? அப்படி கேளுப்பு. நல்லா கேட்டேன். நானே டீ குடுக்கல வயிற்றுல இருக்கு. நொறுக்கி பொட்டிய நொறுக்கே அப்படி வினைக்கு. சரி நான் கேட்கிறேன், இவங்க பேசுறதுக்கு ஏன் பெட்டி என்ன உனக்கு கிடைச்சு? ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு ஒரு டீ தானையா 10 ரூபாய் சரக்குனா பேசிக்கிட்டு இருக்கே பெட்டியை நொறுக்கி பெட்டியை நொறுக்கி சொல்றீங்க. நான் கேக்குறேன், ஒரு மிருகத்தோட அவர் பெட்டியா இல்ல ஊம்பிட்டியா? ஓம் பெட்டியான்னு கேட்டேன். ஆனா அவர் எப்பப்ப நான் விரும்புறேன். அதனால ஆக இப்ப நான் கேக்குறேன், நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அப்படியா? ஆமாங்க. உங்க பேரு? கந்தவேடன். எது? கந்தவேடனியா? அப்பா பேரு சடையன், அம்மா பேர் சடச்சி, அண்ணன் பேர் தொந்தி வேடே, தம்பி பேர் மணிகண்ட வேடே. தெரியுதா தெரியலையா? தெரியுதியா? என்ன தெரியுது? இப்படி சொல்லி எனக்கு தெரியாம இருக்குமா? நான் யாருன்னு தெரியுதா? தெரியும். யாரு? உங்க அப்பா பேர் நம்பி தானே? ஆமா. உங்க ஆத்தா பேர் நங்கி மேனி தானே? நீங்க 7 பேர் தானே? உங்க பேர் வீரத்த வேணும். உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, பேர் வள்ளி தானே? ஏன் சரியா சொன்னேன்? உங்க அம்மா நங்கி மேனி இருக்காங்கல்ல, எனக்கு சொந்த அத்தை. எங்க அத்தையை உங்க அப்பா நம்பிராசன் கட்டி கொடுக்கிற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம் கேள்விப்பட்டி. அப்ப நீங்க எல்லா பேருமா சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? சோத்துக்கு ஒண்ணா உட்கார்ந்து மொத்தமா சேர்ந்து எங்க வீட்டுல தான் சேர்ந்து சாப்பிட்டீங்க, மறந்துட்டீங்க. அதனால மாடு மலை சொன்னதெல்லாம் பொய். தேடி வந்து உன் தங்கச்சி என்ன மச்சா? என்ன அப்பா நம்ம 2 பேரும் சின்ன வயசுல எப்படி இருந்தான்? என்னையா யாராரு டீ குடுக்காம குடிச்சாங்களோ சரி, என்ன நிலைமையா ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. என்னையா அவங்க குடிச்சும் பாவத்தை இப்படி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சரிங்க. இப்ப உங்க தங்கச்சி ஒரே ஒரு பிள்ளை தானே? ஆனா இன்னொரு பிள்ளை சத்தம் கடிச்சாதாரு. அது வந்து உங்க தங்கச்சி. எனக்கு தங்கச்சி இல்லையே. இருக்கு. எப்படி சொல்றீங்க? இருக்கு. என் பொண்டாட்டி. நான் என்ன வேணும்? நீ மச்சன வேணும். மச்சன பொண்டாட்டி என்ன வேணும்? உங்களுக்கு அந்த பிள்ளை என்ன வேணும்? எனக்கு வந்து என் பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? ஏய் உனக்கு என்னடா வேணும்? உனக்கு பொண்டாட்டினா எனக்கு தங்கச்சியா? ஆமா. சரி சரி. அப்ப ஓ பொண்டாட்டி என்ன தங்கச்சி, ஏன் பொண்டாட்டி ஓ தங்கச்சி. அப்ப ஓ பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி 2 பேரும் உள்ள இருக்காங்க. என் பொண்டாட்டி தான். என்ன ஓ பொண்டாட்டி தாயா? என் பொண்டாட்டி தான். சரி. என் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி சொல்லக்கூடாது. ஓ முண்டாட்டி என் முண்டாட்டியும் 2 பேரும் உள்ள இருக்காங்க. போறது மாதிரி போறேன், வர்ற மாதிரி வரட்டும். வள்ளி யாரு எனக்கு சரியா தெரியும். சரியா தெரியும். ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளையிலே பாத்துருக்கேன். ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமையா? அப்படியா? சின்ன பிள்ளையில பார்த்த மச்சான் தெரியும்ல? ஆமா. சரி. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க? அதாவது வந்து மச்சத்தை பத்தி அழகா சொல்றீங்க. சரிங்க. என் தங்கச்சிக்கு அடையாளம் மச்சான் கண்ணத்துல கிடக்கு. என் மொண்டாட்டிக்கு அடையாளம் தொடையில கிடக்கு. அது என்ன பண்ண முடியும்? நாம எங்க பாக்குறது எது? ஆமா, அடையாளம் பாத்துக்கிறீங்க. ஏன் மச்சான்? சரி, சின்ன பிள்ளையில நீங்க டவுசரோட பழக்கல எப்ப போட்டுக்கீங்க? அது எப்படியா சின்ன பிள்ளை எப்ப பார்த்தாலும் பாப்பா. ஆமா, சின்ன பிள்ளையில நடந்ததெல்லாம் ஞாபகமா சொல்றீங்களே. அப்ப சின்ன பிள்ளையில இன்னொன்னு நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன?
நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிற பொழுது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கருப்பாயி மக ஒரு உள்ள இருந்துச்சுல, ஞாபகம் இருக்கா? யாரு கருப்பாயி மக? ஆமா, அந்த மூக்கு நோண்டி பூலவெள்ளி. ஐயோ, குளிக்கவே மாட்டான், ஞாபகம் இருக்கா? ஆமா, வீச்சமா வீச்ச. ஆனா அந்த பிள்ளையை நீ விட்டு வைக்காம, அவங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போற நேரம் பார்த்து நீ போய் அந்த பிள்ளைய கைய பிடிச்சு இழுத்து அந்த பிள்ளை அவங்க ஆத்தாட்ட சொல்லி அவங்க ஆத்தா வீட்டுல இருந்த விளக்கமா தெரிஞ்சுட்டு வந்து உன்னை தலையில அடிச்ச ஞாபகம் இருக்கா? இப்ப இத கொளிஞ்சிப்பட்டியில கேட்டாங்களா? ஏய், நீ நாடகத்துக்கு வந்து கேவலப்படுத்த வந்தியா? ஏய், நீ மட்டும் டவுசரே போட மாட்டா, அது போட மாட்டா, இது போட மாட்டா, சின்ன பிள்ளை நடந்த அப்புறம் சொல்ற கலக்கம் சரியில்லை, இதோட நிப்பாட்டியா? நீ எல்லாம் ரஞ்சித், சரி, நான் கேக்குறேன், எத்தனை அடி அடிச்சிச்சு? அந்த பிள்ளைக்கா போய் அடி வாங்குறியா? எத்தனை அடி அடிச்சிச்சு? அது ஓடி விளக்கமாத கொண்டு வந்துச்சா, நான் ஓடிட்டேன், ஓடி போய் ஒரு சிவகலத்துல உட்கார்ந்து சரி அடி அப்புறம் எண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓஹோ, 32 அடி மொத்தத்துல விழுந்துச்சு உனக்கு. நல்ல மனுஷையா, ஏயா உன்னையோட தான் பழக்கம். எதுக்கியா? ஒரு பொம்பளை அடிக்கும் பொழுது விலைக்கு விடுறியா? ஏயா எதுக்கு நீ கைய பிடிச்சு விட்டு அடி வாங்குறதுக்கு நான் இதுக்கே விலக்கி விட்டு ஏன் தலையில 2 விழுதுவா தேவையா? சரி சரி, ஆமா, அதெல்லாம் அப்படிலாம் இருக்கு. போற மாதிரி போறி, வர்ற மாதிரி வரட்டும். வள்ளி யாரு? ஒண்டி பேச. அப்படியா? சரி, கூப்பிடுங்க. போதுமான் அப்படி சொல்லுவோம். சொன்னாலும் ஹலோ தம்பி, நீங்க எப்படி ஆடுவீங்க தெரியவே தெரியலையே. அட கடவுளே, அண்ணா மகா முருகா நந்தா கடம்பா, ஏன் இப்ப திடீர்னு அவரை நீங்க கூப்பிடுறீங்க? நாங்க தானே கூப்பிடணும். இல்ல அந்த ஆடும் பொழுது கூப்பிடுறீங்க, மறுபடியும் ஒன்ஸ் பாரு, இங்க மறுபடியும் பாடுங்க பாடுங்க. பட்டிக்காடா இவங்க தேர்தலுக்கு தெருல விட மாட்டாங்க. எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? என்ன காரணங்கிற விஷயத்தை சொல்லுங்க. நம்ம இனத்தவர்னா இதை தேடி வந்திருக்கா. ஏய் கோமாளி, ஒழுங்கா கோமாளி மாதிரி நடந்துக்க சொல்லிவிட்டேன். பெரிய ஊக்கா வச்சு கடல குத்தி இந்த மாதிரி எத்தனை ஊக்கா பார்த்தவே. அடே அப்பா, நீ பாத்திருப்ப. நீங்க சொன்னீங்களே அந்த பையன் இந்த பையனா? இந்த பையன் இந்த பையன் இந்த பையன் எதுக்கு வந்திருக்காரு? இதுக்கு வந்திருக்காரு மானே தேடி. எதுக்கு வந்திருக்கேன்? ஒன்னியோட சேர்ந்தா அப்புறம் எப்படி இருக்கு? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியா? ஏய் தங்கச்சி தானே, வாய பேத்து போறோம்டா. தங்கச்சியா இருந்தாலும் சரி. வேடுவர் எத்தனை மானை பிடிச்சிருப்பாரு, இந்த மானை பிடிக்க சொல்லியா பாப்போம். ஆனா ஒரு விஷயம், எத்தனை மானையும் பிடிக்கட்டும், நான் இருக்கேன். ஜெயபாண்டி இருக்காப்ல, வானா நீ பிடிச்சிருப்பாப்பா. அப்படியா? மனுஷனுக்கு நாக்கு இருக்கு பையனே, சொல்ற வாக்கு போதுமே. ஆமா ஆமா ஆமா, எடுத்து விடு பின்னாடி. சரி, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மானை தேடி வந்திருக்காருமா, துரத்தி வந்த மானை ஓடி வந்து இதுக்குள்ள புகுந்துருச்சான். மானை நீங்க பாத்தீங்களா? மானை நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா பார்க்கல இல்ல. இல்ல அப்புறம் போ சொல்ல வேண்டியதானே. சொல்றீ, ஆனா இதுக்குள்ள தான் இருக்குங்கிறாரு. எதுக்குள்ள இருக்குறாரு அவரு? நம்ம இடத்துக்குள்ள. அவர் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் நம்பல. இப்ப வந்தவருக்கு நான் என்ன பண்ணணும்? அண்ணன் என்னதான் இருந்தாலும் அல்ல கை. சரி, இடத்துக்கு தலைவியே நீ தானே. என்ன பண்ண? உங்ககிட்ட கேட்டு பிடிக்கணும்னு இருக்கிறாரு. அப்ப நான் கொடுக்கவா? குடுத்துரு. அண்ணே அண்ணே குடுக்கவா? குடுக்க எதை கொடுக்குறீங்க? அண்ணே என்ன நான் இது வரைக்கும் என்ன என்ன சொல்ல வரீங்க? இது சொல்லு. அப்படி இருந்திருந்தா ஒரு பள்ளிக்கூடத்தையே திறந்து அம்புட்டு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கும். வேலையை பாருங்க. ஆனா இன்னொன்னு, இது வரைக்கும் அதனால நீங்க நல்லா இருக்கீங்க. இது வரையிலும் நம்ம இடத்துல நான் ஆம்பளைய பார்த்ததே இல்ல. ஆமா, நீ ஒரு ஆள்கிட்ட சொல்லாம இருந்த, நீயும் சொல்லிட்ட. சொல்லி தோல. அப்படி இல்ல இல்லனே, நம்ம குடும்பத்து ஆம்பளைய தவிர வேற ஆம்பளைகள் நான் பார்த்ததுல இவர் முதல்ல வந்திருக்காரு. என்னனே என்னடா என்ன நானே
எந்தாச்சிருக்கிறதுனாலதான் அப்படி இல்லைன்னா வருக வருவரே நஞ்சை கலந்துகளின் நெஞ்சம் நிகழ வைத்த வேடுவ குலமணியே வருக. தாங்கள் யார்? தாய் தந்தையார் எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள் பார்க்கலாம். எதுக்காக என்ன காரணம்? அண்ணனத்தில் வைத்தால் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்கின்ற காரணத்தினால் வழக்கம் போல் வேட்டையாட புறப்பட்ட ஒரு மான் கூட்டம். மான் கூட்டத்தில் எத்தனை மான்கள் இருந்தால் அனுபவம் தருமான் அழகான மான். அப்படி மானம் பிடிக்கணும். கிட்ட நெருங்குகின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து நிறுத்தி விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி வரணும். மான பிடிக்கணும். மானா சாதாரண மான் கிடையாது. மான விரட்டுகிற பொழுது திரும்பி பார்த்தாருங்க. ஆக பச்சரிசி பல்வரிசின்றதுனால மானியுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா பச்சரிசி பல்லழகு நிறைந்த மானவா பக்குவமா நம்மளுக்கு போன மானவா பச்சரிசி பல்லழகு நிறைந்த மானவா பக்குவமா நம்மளுக்கு போன மானவா கொடுக்கப்பட்டா உனக்கு லாபம் கொடுக்கப்பட்டா உனக்கு லாபம் நடக்கலட்டா பெரிய பாவமா நீ கொடுக்கப்பட்டா உனக்கு லாபம் நடக்கலட்டா பெரிய பாவமா பெண்மணியா இருக்கீங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மான கொடுக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுங்க பாப்போம். கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க. வந்த மான்குட்டியை பாத்திருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா பார்த்த குட்டி அண்ணன் இங்க பார்க்கவே இல்லைங்கிறார். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மான்குட்டி பிடிச்சு பழக்கம் இருக்கா? முன்ன பின்ன பிடிச்சிருக்கீங்களா? வேட்டையாடி பழக்கம் இருக்கா? பரம்பரையா வேட்டையா? பஞ்சத்துக்கு வேட்டையா? பரம்பரையா வேட்டையாட தெரிஞ்சவருக்கு மான்குட்டி இங்க வாழும் வாழாது இங்க பிடிக்கல இங்க பிடிக்க கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? இல்லங்க நீங்க மான் இருக்கு இல்லன்றத விட நீங்க ரொம்ப அதிகாரமா பேசுற மாதிரி தெரியல. இல்ல மான் இருக்கு இல்லன்னு நான் சொல்றது உண்மையா தான் இருக்கும். நீங்க முதல்ல நம்புங்க. மான் இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா? மான் இங்க இருக்க வாய்ப்பே இல்ல. நம்பிக்கை தான் முதல்ல ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு. ஒரு தட்டுல சோற போட்டு பூசணிக்காயை தூக்கி வச்சா மறையும்னு நீங்க நினைக்கிறீங்க. தட்டுல போட்டு வச்சா மறையாதுங்க. ஏன்னா சொல்லுவாங்க ஒரு பழமொழி முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச கதை அப்படின்னு. எப்படி அதாவது? அதே மாதிரிதான் இப்ப நீங்க மறைக்க பாக்குறீங்க. எங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கணும்னா ஒரு ஊர்ல பூசணிக்காய் திருட இருந்திருக்கேன். அவனுக்கு இதுதான் வேலை. யார் வீட்டு கொடியில நல்ல காயா இருக்கோ திருடிட்டு போயிருவேன். சரி ஊரு பூரா பார்த்தாங்க. ஐயா எப்ப பார்த்தாலும் இவன் திருட்டுத்தனமா திரியறாயா, எங்கேயுமே பூசணிக்காய் காய்க்க விட மாட்டேங்கிறாயா, குடிக்கிட்டு போயிடுறாயான்னு ஊரு ஊரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி திருடன் 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 சொன்னா இவனுக்கு ஒரு எண்ணம். அவனுக்கு பேரு பூசணிக்காய் திருடன் பேர் ஆகி போச்சு. ஆமா சரிங்க. இந்த பேரை மறைக்கணும்னா என்ன செய்யணும்? ஏதாவது உதவி பண்ணா அந்த பேர் மறையும். அப்ப பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு நாள் அன்னதானம் போட்டுருவோம்டா அப்படின்னு ஊரே கூப்பிட்டு இப்படி விசேஷத்தை வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டானா. எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா இந்த வாராரு வர அன்னதான பிரபு வேணுங்க சாப்பாடு போட்டாரியா. பசிச்சவங்க எல்லாம் பசியார சாப்பிட்டாங்கயா. அப்ப சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பேரு தர்ம பிரபுன்னு பேரே மாறிடுச்சான். அப்ப பூசணிக்காய் திருட மறைஞ்சு சோற போட்டதுனால இந்த பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைஞ்சு அவர் அன்னதான பிரபா மாறிட்டாரு. பூசணிக்காய் திருட எங்கிட்ட போயிட்டாரு. முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச அது மாதிரி நாங்க மறைக்க மாட்டோம். நீங்க வந்துச்சுன்னு பொய் சொல்லி நீங்க மறைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சிலருக்கு சில மதிப்பு தெரியும், சிலருக்கு மதிப்பு தெரிஞ்சு அதை மதிக்க தெரியாது. ஏன்னு பாருங்களேன், இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு சாலை வழியா ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தாரு. கழுதையை பிடிச்சிட்டு வரையில பாருங்க அந்த சாலையில ஒரு வளையல் கிடக்கு. ஒரு வளையல், அந்த வளையல் எடுத்தாரு. வளையல் எடுத்தவர் அந்த என்ன அப்படின்றது தெரியாது அவருக்கு. ஆனா பாருங்க அந்த வளையலை எடுத்து கழுதை காதுல கோர்த்து விட்டாரு. கழுதை காதுல கோர்த்து விட்டாரு. கோர்த்து விட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. பாருங்க எதிர்த்தாப்புல வைர வியாபாரி ஒரு ஆள் வர்றாரு. வர்றவர் பார்த்தாரு கழுத காதுல என்னடா நடக்குன்னு பார்த்தா வைர வளையல். ஆனா எடுத்து காதுல போட்ட அந்த ஆளுக்கு தெரியாது வைர வளையல்னு தெரியாது. என்ன ஒரு வைர வளையல இப்படி கழுத காதுல போட்டிருக்கானே கோடிக்கணக்கில் போகும்பே அப்படின்ட்டு ஏப்பா ஏய் இந்த கழுத காதுல போட்டிருக்கியே அதை எனக்கு தர்றியான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னியா
நான் தர்றேன், ஆனால் எனக்கு பணம் தரணும். தர்றேன், எவ்வளோ வேணும்? எனக்கு 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 100 ரூபாயா? ஒரு 50 ரூபா வாங்கிக்கப்பா. அங்கே 100 ரூபான்னு ஒரு 50 ரூபா வாங்கிக்கப்பா அப்படின்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சிட்டு போயிட்டேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு வியாபாரி என்ன பண்ணேன், இங்கே வாயா, அதை எனக்கு கொடு, நான் பணம் தர்றேன். பணம் நீங்கள் கொடுக்கணும். எவ்வளோ தருவீங்க? 10,000 ரூபா தர்றேன். 10,000 தர்றீங்களா? அப்போ இந்தாங்கன்னு கலாட்டி கொடுத்துட்டேன். இந்த முதல்ல கேட்டால அந்த ஆள் வரையா, யோ அது என்ன தெரியுமாயா, வைர வளையலையா, கோடி கணக்கில் போமியா, இப்படி அவன்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறேன், முட்டாளாயா அப்படின்னு இந்த முதல்ல கேட்டேன் பாருங்க. அப்போ தான் சொன்னேன், எனக்கு அது வைர வளையல்ன்றது தெரியாது, அது இவ்வளவு ரூபாய்க்கு போகுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கல, அதனுடைய மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருக்கல. அப்போ நீ என்ன பண்ண, நீ வாங்கியிருக்கணும்ல. நான் 100 ரூபா சொல்கிறேன், அதை 50 ரூபாய்க்கு கேட்டுட்டு அதை விட்டுட்டு போயிட்டேயே, நீ முட்டாளா இல்லை நான் முட்டாளா அப்படின்னு கேட்டானா. அந்த மாதிரி சிலருக்கு பாருங்க மதிப்பு தெரியும், சிலருக்கு மதிப்பு தெரிஞ்சு அதை மதிக்க தெரியாது. எவ்வளவு வாய் கொழுப்பு, என்ன எவ்வளவு திமிரு. ஏயா அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு அந்த அருமை தெரியல, கொடுத்தாரு. இவர் வாங்கினாருன்னா அந்த அருமை தெரிஞ்சிருக்கு, இவர் வாங்கியிருக்காரு. ஏமா கழுத காதுல வளையல மாட்டின மாதிரி என் காதுல மாட்ட பாக்குறியான்னு கேட்கிற கேள்வியால கேட்டுவிட்டு இதுல எவ்வளவு பகுமானமா கதை சொல்லிரு. வாய் பதில கை பதில உங்க பிரஜாபதி பதில உங்க பொருள் அப்படியே இருந்தாலும் கை கட்டி அம்மா என் பொருள் இங்க இருக்கு, என் பொருளை அப்படி பக்குவமா பேச பழகிக்கிறேன். என்ன இல்லப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்னன்னு பாருங்க, இந்த நேரத்துல ஒரு பெண்ணு என் பக்கத்துல எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நான் பேசுறதுக்கு பூரா ஆமா ஆமா. அடே ஆத்தி, நீங்க அப்படி ஆளுனா வேற பக்கம் போய் பாருங்க. நான்லாம் வெள்ளக்காக்க மல்லாக்க பறக்குன்னு சொன்னேனாலும் ஆமா ஆமான்னு நீர் தான் தலையாட்டல. நான் தலையாட்டலிங்க அவசியம் இல்ல. மானை பிடிக்க முடியல, பிடிக்கக்கூடிய தெம்பு இல்ல, திறமை இல்ல. மானை எங்கேயோ விட்டு கேட்கறதே முதல்ல தவறு. இதுல எதுக்கே உங்களை அவ்வளவு வாங்கி சொல்றாங்க? இது எதுக்கே இது உதட்டுக்கு மேல அவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கீங்க? ஆமா போடுற அளவுக்கு நீங்க என்ன பெரிய அவையார் வீட்டு பக்கத்துல பண்ணாங்க? ஆமா நீங்க சொல்றதுக்குலாம் ஆமான்னு போட பெரிய கம்பர் விட்டு கட்டு தறி வரு. இவர் சொல்றதுக்கு ஆமா போட போறோம். புராதீன் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஆமா இவர் எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லி போட போறாரு. கரைச்சு குடிச்சது மிச்சம் வச்சது நாங்க குடிச்சோம். மண் குடி இருக்குங்கீங்களா? வேட்டையாடி இருக்கீங்களா? வேட்டையாடி இருக்கல. முன்ன பண்ண பிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கேன். என்ன ரொம்ப கோமா பேசுங்க, இப்ப நைவா பேசுங்க. இல்ல அந்த பையன் பயந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான். இல்லைங்க, அதாவது கோமா பேசுறாங்க. இன்னொன்னு கோமா பேசுனா ஓடிடுறேன்னு நைவா பேசுறான்னா அது காரணம் என்ன தெரியுமா? முடியுமா முடியாதா? அப்படி இல்ல, கோமா பேசுறவங்க மறுபடியும் ஏன் பணிவா பேசுறாங்க? ஏன் பாக்குற எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு, இவர்ட்ட போயில கோமா பேச யாரு? அத்தாடி யாரு? இல்ல அப்பவே வடிவேலு சொல்லுவாரு, இவர்ட்ட போய் ஏன் கோமா பேசணும்? கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கிற என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரி தகத்தகன்னு இருக்க நீ சொல்லும் போதே நான் புரிஞ்சிருக்கணும் ஐயா. அப்ப நான் புரிஞ்சுக்கலன்னு அவர் சொல்லுவார். அவர் வேணா புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம், நான் ஒண்ணு புரியாம இருக்கிறதுக்கு உங்க ஊருக்காரர் இல்ல. புரியுதுங்களா? குருதி நிலத்துல வேலிமலை சாரல்ல நம்பிராஜனுடைய கட்டுக்காவல்ல காவல் பாக்குற புள்ள நானு. என்கிட்டே இவ்வளவு வாய் அடிச்சிருந்தா நீ எல்லாம் வேற எங்கேயாவது போனீங்கன்னா எப்படி பேசுவீர்? வாய் இப்படி பேசினா ஒண்ணுமே காரியாகாது. பொம்பளை பிள்ளை சொல்லும் ரொம்ப மென்மையா பணிவா கொடுங்க. முதல்ல அந்த மென்மை எனக்கு வரணுமே. உங்களுக்கு வருங்க. எங்க வருது? வரும். எப்ப வரும்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன் பெண்ணுக்கு மென்மைங்கிறது எப்ப வரும்? பெண்மைக்கு மென்மைங்கிறது எப்ப வரும்? பேசுற விஷயத்தை வச்சு வரும். இன்னும் 45 வருஷம் ஆகணும். சரி சொல்லுங்க. சிரமம் தான். பெண் அப்படினாலே ஒரு 3 விஷயத்துல முடிச்சிடலாம். பெண்ணுன்றது எங்க சொல்லுங்க. அப்படின்னா 5 நாள் பற்றினால் 6 நாள். அந்த 5 நாள் பற்றினால் 6 நாள் விளக்கம் சொல்லுங்க. ஒரு பெண்ணு சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது எல்லா பொருளையும் அது பாடு தெரியும், பசங்களோட எல்லாம் தெரியும், விளையாட அது பாடு தெரியும் ஒரு பெண்ணு. ஆனால் ஒரு பருவத்துக்கு வந்த உடனே எந்த ஆண்மகனோட அந்த பையனோட எல்லாம் விளையாண்டுச்சோ மறுபடியும் அந்த பையனை பார்த்தாலும் ஒரு அச்சம் வரும் இல்லையா? பருவத்துக்கு வந்த உடனே 5 நாள் பற்றினால் தான். அதுக்கப்புறம் பருவத்துக்கு வந்த கொஞ்சம் நாளுக்கு பின்னாடி ஒரு மணமகனை ஒரு ஆண்மகனை கைப்பற்றினாள். சரி பாத்தீங்களா? அடுத்தபடியாக 6 நாள் அவங்களுக்கு ஒரு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைச்சு குழந்தை பெற்றாச்சுன்னா குழந்தை குழந்தை நம்மளுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு மனசார 6 நாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பக்குவம் ஆயிருவாங்க. ஆமாங்க. அது வரைக்கும் பார்வை மென்மையா ஒரு பெண் மேல பட்டு வெக்கப்பட்டுனாலே முடிஞ்சு போச்சு. இதுக்கு தடாதகை பிராட்டியினுடைய கதை ஒண்ணு இருக்கு. ஆமா. நீர் மதுரைக்காரர் தானே ஐயா? ஆமாங்க. தெரியும்ல? தெரியும். எப்படி பிறந்தாங்க? என்ன நான் தான் பெரிய ஆளு, என்னை ஆழ்வாரும் கிடையாது, என்னை அடக்குவாரும் கிடையாது. பிறக்கும் பொழுது 3 கங்கையோடு
கொங்கையோடு பிறந்தாங்க. பிறந்ததுக்கு பிறகு அசரீரி என்ன சொல்லுச்சு? எப்ப இந்த பெண் ஒரு ஆண் மகனை பார்த்து வெட்கப்படுகின்றாலோ நாணப்படுகின்றாலோ அப்பொழுது ஒரு கொங்கை மறைந்து இரு கொங்கையாகும், அவள் திருமணம் ஆவாள் சொன்னாங்களா? இதுதான் உண்மை. எப்ப ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்து வெட்கப்பட்டுட்டாலோ என்னாச்சு? ஆக பெரிய விளையாடா? நான் தான் பெரிய ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமேகவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐய ஊதினார் செங்குழலே அந்த உலகளந்த மாயவனி 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 இல்லாத மாநகர் எங்கே வந்து நிற்கிறார்? ஏதேதோ பேசி பார்க்கிறார், கேட்டவர் ஏதேதோ பேசி பார்க்கிறார். வந்த மாடு இங்கே வந்து நிற்கிறார், ஏதேனும் பேசி பார்க்கிறார், இவன் ஏதாவது பேசி பார்க்கிறார். திருமண சோலையிலே மானியது வந்திடுமா, திருமண சோலையிலே மானியது வந்திடுமா, வேறுவன தேடிடுங்க, வேறு வேறு வேறுவன தேடிடுங்க. தானே 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 தன்னானே தானே ஏ நானே தன்னானே தானே பச்சை நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பா வரிஞ்சு கட்டி அவரு கச்ச கொஞ்சம் விட்டு சாமி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் விட்டு கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கரு கச்ச கொஞ்சம் விட்டு கொஞ்சம் விட்டு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்பது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க மை அடிக்குது. அடிக்காடே கருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன், கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன். அண்ணாத்தை ஆடுறார் தென்னாட்டு மேகதான் சோரவேயும் குருமாடு அவ போட்டாத்தோட சாப்பாடு மாமாவ பொண்ணு கொடு திருவாரூர் தேவே பக்குவாடி திருவிழா உலகில் வைக்க வாடி மாமல்லபுரத்து மன்னவாடா இதுக்குன்னு சிலையா நிற்கிறேன்டா. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா? கட்டி தொட்டி முட்டை சிட்டி மொத்த ஊரு நம்ம ஊருடா. எப்பா லிங்க முடிச்சு வந்தா நாட்டுக்கிளி துளசி அம்மனா தளபதி விவகாரந்தா ஆட்சி வந்தா அதிகாரந்தா ஆத்தாடி ஆத்தா இது கொல்லப்புறம் சிவகாசி நாடே கொலுக்குல தப்பு ஆத்தாடி ஆத்தா இது கொல்லப்புறம் சிவகாசி நாடே கொலுக்குல தப்பு ஆசை தோசை அப்பளவடை ஆசைப்பட்டதே தை 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 கட்டி கொண்டு போய் போயாச்சுக்கோ சொத்தை எழுதி வை 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 கடமா கிளமா மீன் வாங்க போலாமா மீன் வாங்க போலாமா சோப்பா போலாமா சொல்லமா சொல்லமா என்ன வேணும் சொல்லமா அட்டமா அட்டமான அட்ட வெட்ட வெட்டமா ஆணுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்ல சரி. ஆக மானினுடைய அடையாளம் நீ எந்த ஊருமா? அளவுக்கு மீறினால் கம்மங்காடு கம்மங்காடு இருக்க இல்ல புதுக்கோட்டை யாருடைய நீங்க எந்த ஊர்? நீங்க புதுக்கோட்டையில. உங்க போன் நம்பர் இருக்கா? எதுக்கு கேக்குறீங்க? நம்பரா? எனக்கே ஞாபகம் இல்லையே. சொல்லுங்க. ஆமா, அளவுக்கு மீறினால் அப்புறம் நஞ்சமாகும், ஆத்துல ஓட்டால அளந்து போடுன்ற மாதிரி மானினுடைய அடையாளம். என்ன அடையில உடனே கேட்ட உடனே கேட்கிறீங்க? ஆமா, அப்புறம் இந்த மாதிரி இல்ல இன்னொன்னு, இந்த மாதிரி அடையாளம் யாரு பாடுறா? காயாத கானகத்தை மேகாதமா இது மேகாதமா நல்ல ஜாதிமா மேகாதமா மேகாதமா சந்தனமா
நான் சொல்லல, குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறிவு நன்மை உண்டுன்றக்காக நான் வந்ததுமே இந்த பையன் குறி பார்த்துட்டேன். ஏமா நீ யாரை பார்த்தாலும் கரெக்டா கண்டுபிடிக்கிறேம்மா. காலக்குறவர் கண்மணி நான் தான். இந்த இடத்துல என்ன இதுக்காக நீங்க தேடி வந்தீங்க? முகக்குறிய பார்த்தாலே தேடி வந்த மாடல உன்னைத்தான். ஏன் என்ன நீங்க தேடி நீங்க ஆண்டவா முருகா என்னப்பா இப்படி வேடுவரே வேடுவரே மதுரையில நீங்க எத்தனை மானை பார்த்திருக்கலாம், இந்த மானை பிடிச்சு பாருங்க பாப்போம். நீ என்ன ஒரு மாதிரியா இல்ல என்னன்னு அந்த பையன் நல்லா இருக்காது பிடிக்கல. ஏன் அப்ப அந்த பையன் கெட்டு போயிடுவானா? இல்ல அப்படி கிடையாது, பிடிக்க அவள பக்கத்துல வந்துருவாப்ல. அவள நான் கேக்குறேன் இந்த பையன் அப்படிதானா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல அப்படி இல்ல, எந்த பையன் அங்கேயே தான் நிக்கிறீங்க, இங்க வரக்கூடாது. அப்படி சொல்லாதீங்க, அப்படி நீங்க சொல்லாதீங்க, நான் தான் சொல்லணும். நறுக்குன்னு பிடிச்சிடா ராஜா. கண்ணே போகாதேடி நான் தான் பைத்தியமா இருக்கேனா நீயும் பைத்தியமா இருக்கியே? இசையில் பைத்தியமா இருக்கேன், நீங்க மசமையில் பைத்தியமா இருக்கீங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு. சரியான ஒரு வேடுவேன் பிடிச்சிருவான். எப்பா இது நான் சொல்ல இருப்பா என்ன இப்படி ஓடுறாங்க? உங்க டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சித்தப்பா அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி சொல்ல? சரி ஆமா, இங்க நான் வல்லியா நீங்க வல்லியா? நீங்க தான் மாதா பிதா குருங்கிற மாதிரி நீங்க பெட்டி நாட உலகத்துல ஒரு அழகி தேவதை நீதான். எப்பா யார் அது? ஏற்கனவே எங்க அண்ணிய கையை புடிச்சிட்டாரு எனக்கு தெரியும். எத்தனை அண்ணி தான் தெரியல முருகா.
ஞான வண்டிதான் சீக்கிரமாக வாருங்க முருகா. எனக்கு ஒரு வேண்டுதல் தான். படிச்சுட்டு மனப்படைத்தே நினைப்பதற்கு மனப்பதற்கு எல்லாமே வள்ளி, உன்னை ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினாலே எப்பொழுதே உடைய திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். ஏதேனும் வரம் இப்படி கடுப்பா கேட்டா நான் எப்படி வரங்க? ஏதேனும் முருகா முருகா அன்பா 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 நான் வரேன் கேட்கவா? சில பேருக்கு தெரியாது. முருகா, தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவிகளை சமேத சுப்பிரமணியன்றே அழைக்க வேண்டும் முருகா. நைஸ் வாய்ஸ்ரா அருணனே. இப்ப நீங்க கொடுங்க முருகா வரம். கேட்ட வரத்தை தருகின்றேன். கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய ஒளிஞ்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஐயோ நைவா சொல்லுங்க முருகா. அவங்க எப்படி நைஸ் பேசுறீங்க சொன்னீங்கன்னா எப்படி? நான் தான் பேசுறேன். தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவிகளை அப்படி இல்ல முருகா. முருகா வள்ளி நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கையில அப்படி பேசிக்கிறோம். இவங்க இருக்கையில அப்படி சரி, நீங்க என்ன தனியாவே போய் பேசுங்க. வரத்தை கொடுங்க முருகா. இவங்க இருக்கையில அப்படி தொழில் அடிவள் மென்மேல் வளர வேண்டும் முருகா. கோவக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறவங்க. அதனால கொல்லிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் நம்மளை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்னுடைய தெய்வானை பெற்ற இன்பம் பெறவையா தந்தையின் வரும் கேட்டு நாடு செலுக்கவன நல்ல மன பேமன நாடு செலுக்கவன நல்ல மன புரியவே பட்டு பருக்கவே பால்பான பொங்கவே பட்டு பருக்கவே பால்பான பொங்கவே முற்று பருக்கே ஜானகவே மக்கள் வளர்வே அதாவது நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும்
ஒளிபெருக்கி வந்து பெருமை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க மிகப்பெரிய ஆப்ரேட் மிக தெளிவாக இருக்குது. பாரதி ஆடியோஸ் அன்பளுக்கு நன்றி.